remarkable coordination of effort between the center and the state government. Now our task is to find out who the culprits are and how we can, working together, bring them to book. வணக்கம். மோடி அமித்ஷாவினுடைய பக்தர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் பதட்டப்படாமல் பயப்படாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அன்றைய தினம் அமெரிக்க அதிபரிடமிருந்து ஒரு ஃபோன் கால் இந்தியாவினுடைய பிரதமருக்கு வருகிறது. இந்திய பிரதமர் ஃபோனை எடுக்கிறாரு. மறுமுனையில் அமெரிக்க அதிபர் மிரட்டல் தொனியோடு சொல்கிறார், பாகிஸ்தானை சார்ந்த படை வீரர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு எதுவும் நிகழாமல் அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் மீறினால் எங்களுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய 7வது கப்பல் படை உங்களை முற்றுகையிட்டு நாசம் செய்யும் என்று ஒரு அதிர்ந்த குரலில் ஒரு பேச்சு. மறுமுனையில் இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபரிடம் இப்படி சொன்னார், நீங்கள் ஒரு நாட்டிற்கு உதவுவது உதவாமல் இருப்பது என்பது உங்களுடைய விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய இந்திய நாட்டினுடைய எல்லை பகுதிக்குள் ஒருத்தன் வந்துவிட்டால் அவன் எப்படி வெளியேற வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள். அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ ஃபோனை வை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவருடைய பெயர் இந்திரா காந்தி அம்மையார். சரியா? அப்படிப்பட்ட பிரதமர் இருந்த இந்தியாவில் அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 2011 மும்பையில் பயங்கரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். தாக்குதல் நடந்து முடிந்ததும் அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் உடனடியாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். சர்வதேச ஊடகங்கள் அங்கே குவிகின்றன. அவர்களுக்கு முன்னால் இந்த தாக்குதல் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் அவர் சொல்கிறார். இதன் மூலமாக என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது போன்ற விஷயங்கள் அன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் அவர் விளக்கினார். அது மட்டுமல்ல, தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே தேசிய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய என்எஸ்ஜி கமாண்டோக்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள். எந்த பயங்கரவாதியும் அதிலிருந்து தப்பவில்லை. அனைவரும் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த பயங்கரவாதி அஜ்மல் கசாப் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டான். அவனது பயங்கரவாத செயல், அதே மாதிரி அதற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டது என்பது நமக்கு அன்றைக்கு நல்லா தெரியும். பிறகு கசாப் தூக்கிலிடப்பட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதாவது கசாபுக்கு பிரியாணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பொய் என்று பின்னாளில் நிரூபிக்கப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதற்கு இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மன்மோகன் சிங் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டது மட்டும் அல்ல, அடுத்ததாக அன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ராஜினாமா செய்கிறார். மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜினாமா செய்கிறார். இதெல்லாம் நடந்தது. ஆனால் நடக்காத சில விஷயங்கள் இருக்குது. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் இந்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு கலவரம் உருவாவதற்கு அவர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. அது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது நிகழ்ந்தது. அடுத்ததாக, போர் என்பது எப்போதுமே மிகப்பெரிய ஆபத்தானவை. இது உலகத்தில் எல்லா மக்களையும் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கும். போருக்கு பிறகான சமூகம் என்பது மீண்டெழுவதே கஷ்டம். இதெல்லாம் மன்மோகன் சிங்கிற்கும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் நன்றாக தெரிந்தது. அதை எப்படி கையாண்டார்கள் என்பதே நமக்கு தெரியும். ஒரு சின்ன பதட்டம் கூட இந்தியாவில் எங்கேயும் இல்லை. ஆனால் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்ட போதும் கூட அன்றைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் என்ன செய்தது தெரியுமா? மன்மோகன் சிங் அவர்களுக்கு வளையலையும் சேலையும் அனுப்பி கொண்டிருந்தார்கள். எங்கள் கைகளில் மட்டும் கிடைக்கட்டும், நாங்கள் என்ன மாதிரி பண்ணுவோம் என்று இன்னைக்கு வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் அன்றைக்கு வடை சுட்டு கொண்டிருந்தார்கள். நான் இதற்காக இந்த 2 பதிவையும் சொல்கிறேன்னா, 2 பிரதமர்கள் எப்படி விஷயங்களை கையாண்டார்கள், எப்படி பயப்படாமல் துணிச்சலாக கையாண்டார்கள் என்பதற்கு உதாரணம். மன்மோகன் சிங் அவர்களின் மீது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இவ்வளவு பெரிய சேற்றை வாரி இறைத்த போது அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்து வெளியேறும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன அப்படி தெரியுமா? ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் மீ என்று சொன்னார் அவர். சரியா?
இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போது இந்திய மக்கள் சொல்கிறார்கள், ஒரு துணிச்சலான இல்லையா, ஒரு தைரியமான ஒரு பிரதமர் இந்தியாவிற்கு தேவை என்று இந்திய மக்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள். அன்றைய தினம் மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவை இப்போது நீங்கள் பாருங்கள். Sonia ji and I have come to Mumbai to share the deep sorrow of the people of Mumbai at this tragedy. The terrorists have struck once again, and we have to make collectively every effort to ensure that the injured recover their normal health. Those who have lost their dear ones, to them I express our deep sympathy and condolences. The terrorists have the advantage of surprise. This time there was no advance indication, but the state administration has risen remarkably well to the occasion in the aftermath of this tragedy. Within 1 hour of this tragedy, all the injured persons were sent to various hospitals. There has been a remarkable coordination of effort between the center and the state government. Now our task is to find out who the culprits are and how we can, working together, bring them to book. I once again convey my deepest condolences to those who have lost their dear ones, to the injured and their families. I pray that they will recover to their normal health soon. Thank you, gentlemen. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.